ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் என்னன்னே தெரியாமல் பார்த்துங்க. மருத்துவத்துறையில் அதுக்கு எல்லாம் போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஆனால் ஸ்ட்ரோக் வந்துருக்கு. கை அதிலுக்கு முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படி தான் இருக்குது பார்த்துட்டு. இது வந்து புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எதில் தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்றைக்கி எல்லாருமே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த நேரம் நம்மளுடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி ஓட ரொம்ப வந்து பாருங்கள், ஒன்று மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கல, கல்லீரல் சம்மந்தம் சரியாக சாப்பிட முடியாமல் செய்ய வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். ஒருத்தர் ஜாதகத்தில் உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும், இந்த 2 நட்சத்திரத்துலேயுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பாவளிலேயே அம்மாவளிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது சரணம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மருத்துவ ஜோதிடர், வாஸ்து நிபுணர், எண் கணித ஜோதிடர் நம்மளுடைய எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி அம்மா தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கும். ஜோதிடத்துல வந்து ஆன்மீகம் ஒரு பக்கம், ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ ஒரு லெஜெண்டாக நான் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா என் கணிதமும் படிச்சு வச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணராகவும் இருக்கீங்க, அது போல் வந்து மருத்துவ ஜோதிடராகவும் இருக்கீங்க. ஸோ பல துறைகளில் வந்து நிறைய விஷயத்த கற்று வச்சுருக்கீங்க. கண்டிப்பாம்மா. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுமே வந்து என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு நல்லா வாழ்றதுக்கு அப்படின்னா, ஒன்று பணம் வேணும், இன்னொன்று ஆரோக்கியம் வேணும். எது இருக்கோ இல்லையோ உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் போதும், எதை வேணாலும் சாதிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணிட முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசி நேர்களுமே வந்து இந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நோய் வந்துருச்சுன்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்மளோட நேருக்கு இந்த பதிவில் கொடுக்க போகிறோம். ஸோ முதல்லமா இந்த நோய் வருது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருந்தால் இந்த நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க? சரணன் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க, சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க, ஒருத்தர் சாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பாருங்க, அவர் வந்து காட்டில் வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்கப்பே தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இயல்பாகவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். இப்போ அமாவாசை யோகத்தில் தான் அது இருப்பாங்க. அப்போ அமாவாசை யோகத்தை இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்போ வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்கப்பட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக் என்னன்னே தெரியாமல் பார்த்துங்க. மருத்துவத்துறையில் அதுக்கு எல்லாம் போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஆனால் ஸ்ட்ரோக் வந்துடுது. கை அதிலுக்கு முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படி தான் இருக்குது பார்த்துக்கங்க. இது வந்து புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எதில் தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்றைக்கி எல்லாருமே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்தில் பாருங்கள் கல்லீரல் பிரச்சனையே கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமாக வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து அப்போ அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த நேரம் நம்மளுடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி ஓட ரொம்ப வந்து பாருங்க, ஒன்று மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கல, கல்லீரல் சம்மந்தம் சரியாக சாப்பிட முடியாமல் செய்ய வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை, இவங்களுக்கு தான் பாருங்க கால் சின்ன வயசாக இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 30 வயசுலேயே கால் வலி எல்லாத்துக்கு வந்துடுது. ஆனால் பாருங்க அந்த பிறந்திருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன், சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியுது. அதுக்கு என்ன வலி தெரியும், ஆனால் இந்த மாதிரி கிரக சேர்க்கையாக இருந்தால் அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும்.
அந்த எலும்பு இந்த மச்சைகளில் உள்ள அந்த சவுல பூரா அப்புறம் பலகீனமாகி வலிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போகிற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது சரி இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோயெல்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒருத்தர் ஜாதகத்தில் உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பாவிலேயே அம்மாவிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் வரும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது இது வந்து. அதனால அதுக்கு இதுக்கு நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்கல்ல, அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. ஏன்னா லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பிட்ரீனல் சுரப்பில வந்து செரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைங்கிறது வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4:00 to 6 பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு அடுத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து கண்டிப்பா சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்த தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி. நன்றி.